علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. அப்போ அர்கானு தயம்மும் தயமத்துடைய அர்கான்கள் அர்கானு தயம்மும் இஸ்னானி ஃபகத் தயமத்துடைய அர்கான் ஃபர்லுகள் என்பது ரெண்டே விஷயம் மட்டும்தான். முதலாவது மஸ்ஹு ஜமீஅல் வஜ்ஹி முகம் அனைத்தையும் மசகு செய்வது, முழு முகத்தையும் மசகு செய்வது. அப்போ தயமம் செய்கிறவங்க முழு முகத்தையும் மசகு செய்யணும். அடுத்து ரெண்டாவது மஸ்ஹுல் எதைனி மஅல் மிர்ஃபகைனி முழங்கை உட்பட கைகள் இரண்டு கைகளுக்கும் மசகு செய்வது. இரண்டு முழங்கைகளுடன் இரண்டு கைகளை மசகு செய்வது. இது ரெண்டு தான் தயமத்துடைய அர்கான். சுனனு தயம்முமி தயமத்துடைய சுன்னத்துகள் துசன்னு அல் உமூருல் ஆத்தியா பின்வரக்கூடிய விஷயங்கள் சுன்னத்தாக்கப்படும். தயம்முமி தயமத்திலே பின்வரக்கூடிய விஷயங்கள் சுன்னத்தாக்கப்படும். ஃபஸ்ட்டு ஐயக்கூல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபி அவ்வலிஹி தயமத்துடைய ஆரம்பத்திலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்வது சுன்னத். அடுத்து ரெண்டாவது ஐயுராஇய கவனிப்பது, அத்தர்த்தீப வரிசையை கவனிப்பது. அப்போ வரிசையாக செய்யணும். என்ன வரிசை? ஃபயம்சஹுல் வஜ்ஹ அவ்வலன் முதலாவது என்ன செய்யணும்? முகத்தை மசகு செய்யணும். சும்ம யதஹுல் யும்னா பிறகு வலது கையை மசகு செய்யணும். சும்ம யதஹுல் யுஸ்ரா பிறகு இடது கையை மசகு செய்யணும். இது சுன்னத்து. புரிஞ்சா? எடுத்தோடனே முகத்தை விட்டுட்டு கையை செய்கிறதும் அது பிறகு முகத்தை செய்கிறது தர்த்தீப் இல்லை. தர்த்தீப் வந்து சுன்னத்து. முதல்ல முகத்தை மசகு செய்யணும், பிறகு வலது கை, அதுக்கடுத்து இடது கை. அடுத்து மூணாவது அல்லா எஃப்சில பிரிக்கக்கூடாது. ஃபசல எஃப்சிலு அல்லா எஃப்சில பிரிக்கக்கூடாது. பைன மஸ்ஹில் வஜ்ஹி வல் எதைனி கைக்கு மசகு செய்வதற்கும் முகத்துக்கு மசகு செய்வதற்கும் கைக்கு மசகு செய்வதற்கும் மத்தியிலே பிஃபியலின் அஜ்னபியின் வேறொரு செயலை கொண்டு பிரிக்கக்கூடாது. இப்போ தயமத்துக்காக வந்துட்டார், அடிச்சிட்டார், முகத்தை தடவிட்டார். தடவின பிறகு கொஞ்ச நேரம் போய் ஒரு 5 நிமிஷம் ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. பேசி முடிச்சுட்டு மறுபடியும் நான் ஏற்கனவே முகத்தை தடவிட்டான்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு அடி அடித்து கை வலது கையும் இடது கையும் இப்போ நடுவில் என்ன செயல் பிரிச்சிருச்சு? வேறொரு செயல் பிரிச்சிருச்சு. இது சுன்னத்து கிடையாது. கண்டினியூட்டியாக செய்யணும். அதுவே ரெண்டு செயல் தான். அதுக்குள்ளேயே நடுவில் வந்து வேறொரு செயலை கொண்டு பிரிவை ஏற்படுத்தக்கூடாது. அப்போ டக்குன்னு என்ன செஞ்சிடணும்? முகத்தை தடவணுமா, ரெண்டாவது அடியை வச்சு மஅல் மிர்ஃபகைனா என்ன செஞ்சிடணும்? தடவிடணும். அதுக்கு நடுவில் வேறொரு செயல் அஜ்னபினா என்னது? வேறொரு செயலை கொண்டு பிரிக்கக்கூடாது. அது சுன்னத்துக்கு மாற்றமானது. ஐயுக்குபில எதைஹி அவருடைய கையை கொண்டு முன்னோக்குவது. ஓ யுதுபிருஹுமா பின்னோக்குவது. ஃபித் துராப் மண்ணிலே. அப்படின்னா எப்படி? இப்படியா? ஐயுக்குபில முன்னோக்க செய்வது. எதைஹி அவருடைய இரண்டு கையையும். ஓ யுதுபிருஹுமா அதை ரெண்டையும் பின்னோக்க செய்வது. ஃபித் துராப் மண்ணிலே. இப்படி என்ன? முன்னாடி இப்படி இல்லை, இப்படி. அந்த மண்ணை என்ன செஞ்சுட்டு ஐ என்ஃபல உதறுவது. ஐ என்ஃபலனா என்னது? உதறுவது. அல் எதைனி இரண்டு கைகளையும் பஅத ரஃப்இஹிமா மண்ணிலிருந்து உயர்த்திய பிறகு ரெண்டு கையும் என்ன செய்வது? உதறுவது. அந்த ரொம்ப புழுதி படிஞ்சிருக்குது இல்லை, அதை கொஞ்சம் உதறது. மினத்துராப் மண்ணிலிருந்து. ஐ யுஃபர்ரிஜ கையை விரல்களை பிரித்து வைப்பது. அசாபியாகும் இப்படி வைக்காமல் கொஞ்சம் விரித்து வைப்பது. இந்த வலாயில் எதைனி ஃபித்துராப் மண்ணிலே இரண்டு கைகளை வைக்கும்போது விரல்களை என்ன செய்வது? பிரித்து வைப்பது. அப்போ சுன்னத்து வந்து என்னது? மொத்தம் 6. ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்வது, தர்த்தீபை கவனிப்பது, முதல்ல முகத்தை தடவுவது, அதுக்கு பிறகு வலது கை, அதுக்கு பிறகு இடது கை,
வேறொரு செயலை கொண்டு முகத்தை மசகு செய்வதற்கும் கையை மசகு செய்வதற்கும் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடாது. இரண்டு கைகளையும் முன்னோக்கி பின்னோக்கி மண்ணிலே என்ன செய்வது, தடவுவது. வாயன்ஃபலல் எதைனி பாத ரஃபஹிமா மின துராப், மண்ணிலிருந்து கையை உயர்த்த பிறகு உதறுவது. வாயு ஃபர்ரிஜ அசாபியா இந்த வலாயில் எதைனி ஃபித் துராப், மண்ணிலே கையை வைக்கின்ற நேரத்தில் விரல்களை விரித்து வைப்பது. 6. அடுத்து கைஃபியத்து தயம்மும், கைஃபியத்து தயமத்துடைய வழிமுறை. என்ன வழிமுறை? மண் அராத ஐ அத்தயம்மும, யார் தயமும் செய்வதை நாடுகிறாரோ, ஷம்மர மடித்து கொள்வார், அன் சாயிதைஹி, சாயிதுனா என்னது இல்லை இந்த பகுதிக்கு என்னது ஆம்சா சாயுதனே போட்டிருக்கு. முன்கையா, அதான் இங்கே இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரி அந்த ஆடை இருக்கக்கூடாதுன்றதுனால என்ன செய்ய சொல்கிறாங்க, தூக்கி விட சொல்கிறாங்க. கால தூக்கி விட்டுட்டு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லிட்டு நாவியன், நம்ம மொத்தத்தையும் சொல்கிறாங்க, நீயத்து வைப்பார். நீயத்து வைப்பார். எப்படி நீயத்து வைப்பார்? இஸ்திபாஹத் ஸலாத்தி, தொழுகை கூட வேண்டும் என்பதற்காக நீயத்து வைப்பார். ஏன்னா அவர்கிட்ட ஹதஸ் ஏற்பட்டுருச்சு, தண்ணி இல்லை, இப்போ இவர் தொழுகணுண்டா சுத்தம் தேவை. அப்போ அதுக்கு இவர் தொழுகையை கூட செய்வதற்காக நீயத்து வைக்க வேண்டும். பிறகு என்ன செய்வார்? வைப்பார் பாத்தின கஃபை, தன்னுடைய கையினுடைய உள்ளங்கையை வைப்பார். அலத்துராபி தாஹிர், சுத்தமான மண்ணின் மீது வைப்பார். எப்படி வைப்பார்? முஃபர்ரிஜன், விரல்களை பிரித்தவராக. பைன அசாபிஹி, தன்னுடைய விரல்களை மத்தியிலே பிரித்தவராக, அப்போ விரிச்சு. மா இக்பாலில் எதைனி வ இதுபாரிஹிமா, என்ன சொன்னாங்க? இரண்டு கைகளையும் முன்னோக்கி பின்னோக்கி, அதாவது முன்னாடி எடுத்து பின்னாடி எடுத்து என்ன செய்கிறாரு? கொஞ்சம் நல்ல கை பட்டோன ஃபித் துராபி, மண்ணிலே இரண்டு விரல்களையும் முன்னோக்க செய்வது, மேலும் பின்னோக்க செய்வதுடன் விரல்களுக்கு மத்தியிலே பிரித்தவராக என்ன செய்வார்? மண்ணின் மீது வைப்பார். சும்மா எருஃபாகுமா, பிறகு மண்ணிலிருந்து எடுத்து என்ன செய்வார்? முகத்தை மசேஜ் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உதறுவார். நான் ரொம்ப அழுத்திருக்காரு, நிறைய மண் பட்டிருக்கோம். அப்போ லைட்டாக என்ன செய்கிறாரு? உதறிவிட்டு சும்மா எம் சஹுபிஹிமா வஜாஹு, பிறகு தன்னுடைய இரண்டு கைகளை கொண்டு முகத்தை மசகு செய்வார். பிறகு ரெண்டாவது சும்மா யலாவு, பிறகு வைப்பார். பாத்தின கஃபைஹி, தன்னுடைய ரெண்டு கஃபைக்கு உள்பகுதியை வைப்பார். அலத்துராபி, மண்ணியின் மீது. மர்ரத்தன் சானியத்தன் கல் ஊலா, ஃபஸ்ட்டு தடவை மாதிரி ரெண்டாவது தடவை வைப்பார். சும்மா எம் சஹு, பிறகு மசகு செய்வார். பி ஜமிய கஃபிஹில் யுஸ்ரா, தன்னுடைய இடது கரத்தினுடைய கஃபை கொண்டு, எதகுல் யும்னா, இடது கரத்துடைய கஃபை கொண்டு வலது கையினுடைய அந்த மிர்ஃபக்கை உட்பட என்ன செய்வார்? இடது கையை கொண்டு வலது கையினுடைய மிர்ஃபக்கு வரைக்கும் என்ன செய்வார்? மசகு செய்வார். சும்மா எம்சகு பி கஃபில் யும்னா, பிறகு வலது கையினுடைய உள்ளங்கையை கொண்டு இடது கரத்துடைய அந்த முழங்கை உட்பட என்ன செய்வார்? மசகு செய்வார். ஃபக்கது கமுல தயமும், தயமும் பரிபூர்ணமாகிவிட்டது திட்டமாக. யுசல்லிபிஹி மாஷா மினல் ஃபராயிலி வன் நவாஃபிலி, அவர் நாடிய ஃபரல்களிலிருந்தும் நஃபீல்களிலிருந்தும் அவர் தொழுவார். ஏற்கனவே சொன்னது தான் கைஃபியத்தை ஒரு அழகாக சொல்கிறாங்க. சரி, தயமத்தை எது முறிக்கும்? நவாக்கிலு தயமம் எது? தயமத்தை முறிக்கக்கூடிய விஷயம் குருஞ்சா செய்துமார். தயமத்துடைய முறிக்கக்கூடியவைகள் எது? குல்லு ஷையின், அனைத்து விஷயங்களும். என் குழு ஒலுவை முறிக்கின்ற அனைத்து விஷயங்களும். என் குழு அத்தயம்மும, எதை முறிக்கும்? தயமத்தை முறிக்கும். கதாலிக்கு அவ்வாறு ஒலு எது முறிக்குமோ அது தயமத்தையும் முறிச்சிடும். ஒலுவுடைய நவாக்கிலு ஒலு எல்லாமே நவாக்கிலு தயமம். ரெண்டாவது தயமத்தை முறிக்கக்கூடியவைகள் அல் குதுரத்து அலா இஸ்திமாலில் மாய், தண்ணீரை பயன்படுத்துவதற்கு அவர் சக்தி பெற்றிருப்பது. ஒருத்தருக்கு தண்ணி பயன்படுத்துறதுக்கு சக்தி இருக்குது,
அப்போ தயமம் செஞ்சார்னா அவருடைய தயமம் என்ன செஞ்சிடும், முறிஞ்சிடும். வ ஜவாலுல் உதுரி, அந்த காரணம் நீங்கி விடுவது. உதுர்னா என்னது, காரணம். அவர் என்ன காரணம் இருந்தால் தயமம் அவருக்கு ஹலால்னு இருந்துச்சுல்ல, அந்த காரணமே அவரை விட்டு நீங்கிருச்சு. அல்லதி அபாஹலஹு தயம்மம், அவருக்கு தயம்மம் செய்வதை ஆகுமாக்கிய காரணம் நீங்கி விடுவது. உதாரணமாக என்னென்ன காரணம், மின் ஃபக்தி மாயின், என்னது தண்ணி கிடைக்காம போயிடுவது, அவு ஹவுஃபி அதுவின் அல்லது எதிரியுடைய பயம், அவு ஹவுஃபி மரலின் அல்லது நோயுடைய பயம். இந்த மாதிரி காரணங்கள் நீங்கிவிட்டால் அவருடைய தயமம் என்ன செஞ்சிடும், முறிஞ்சிரும். ஓகே, இதோட முடிஞ்சு. இதை ஒட்டி சில மசாயில்கள் அடுத்து சொல்கிறாங்க. ஃபுரூஅன், பிரிவு சட்டங்கள். ஃபுரூஅன்னா என்னது, பிரிவு சட்டங்கள். தத்தஅல்லகு பித் தயம்முமி, தயம்மத்தை கொண்டு தொடர்புடைய பிரிவு சட்டங்கள். மன் தயம்மம, யார் சொல்லுங்கப்பா, யார் தயமம் செய்கிறாரோ, லி சலாத்தில் ஜனாசதி, ஜனாசா தொழுகை, அவு லி சஜ்தத்தி திலாவத்தி, சஜ்தா திலாவத்திற்காக யார் தயமம் செய்கிறாரோ, யஸிஹு லஹு, அவருக்கு கூடும், ஐ யுஸல்லிய பிதாலிக்க தயம்முமி, அந்த தயமத்தை கொண்டு தொழுகுவது கூடும், ஐய சலாத்தின் ஷா, அவர் நாடிய தொழுகையை தொழுகலாம். ஒருத்தர் ஜனாசா தொழுகைக்காக என்ன செய்கிறார், தயமம் செஞ்சிருக்கிறார், அல்லது சஜிதா திலாவத் செய்யணுன்றதுக்காக தயமம் செஞ்சார்னா அவர் அந்த தயமத்தை கொண்டு இன்ன பிற தொழுகைகளை அவர் என்ன செய்து கொள்ளலாம், தொழுது கொள்ளலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, மன் தயம்மம லி துஹூலில் மஸ்ஜிதி, பள்ளிவாசல்ல நுழையிறதுக்காக ஒருத்தர் தயமம் செய்கிறார். லா யஜூசு லஹு, அவருக்கு கூடாது, ஐயு சல்லிய பிதாலிக்க தயமும், அந்த தயமத்தை கொண்டு தொழுவது கூடாது. ஏன்னா பள்ளிவாசலுக்கு நுழையிறதுக்கு தயமம் சுத்தமாக இருக்கிறது என்ன கிடையாது, ஒழுவோடு இருக்கணுன்றது ஃபர்லு கிடையாது. புரிஞ்சா? அப்போ செய்யணுன்னா செஞ்சுக்கலாம். அதனால் பள்ளிவாசலில் நுழையிறதுக்காக ஒருத்தர் தயமம் செஞ்சுட்டு அந்த தயமத்தை கொண்டு தொழுகுவது என்பது கூடாது. சரி, அடுத்து மன் தயம்மம, யார் தயமம் செய்கிறாரு, லி ஜியாரத்தில் குபூர், கபர் ஜியாரத்துக்காக, அவு லி தஃபனில் மையித், லா யஜூசு லஹு ஐ யுஸல்லிய பிதாலிக்க தயம்மும். அப்போ ஜியாரத்துல் குபூர் என்பது கட்டாயம், அதுக்கு தயமம் கட்டாயம் கிடையாது. தஃபனுல் மையத்துக்கு சுத்தமாக இருப்பது கட்டாயம் கிடையாது. ஒருத்தர் அதுக்கு தயமம் செஞ்சுருந்தாருன்னா அந்த தயமத்தை கொண்டு மற்ற தொழுகையை தொழுகக்கூடாது. சரி, மை எருஜு, யார் ஆதரவு வைக்கிறாரோ, அன்னஹோ, நிச்சயமாக அவர், எஜிதுல் மா, தண்ணீரை பெற்றுக்கொள்வார் என்று ஆதரவு வைக்கிறார். கபல ஹுரூஜில் வக்தி, அந்த தொழுகையினுடைய நேரம் முடிவதற்கு முன்னதாக அவருக்கு தண்ணி கிடைச்சிரும்னு ஆதரவு வைக்கிறார். புரிஞ்சா? இப்போ லோஹருடைய தொழுகை, லோஹருடைய நேரம் முடியுது 3:30க்கு. ஆனால் இப்போ லோஹருடைய ஆரம்ப நேரத்தில் அவருக்கு என்ன இல்லை, தண்ணி இல்லை, தண்ணியே கிடைக்கல. இப்போ அவர் இன்ஷா அல்லாஹ் ஒரு 3:30க்குள்ளே தண்ணி கிடச்சிரும், இந்த லோஹருடைய வக்து முடியறதுக்குள்ளே தண்ணி கிடச்சிரும்டா, அவருக்கு எது முஸ்தஹப்பு, யுஸ்தஹப்பு லஹு, அவருக்கு விரும்பத்தக்கது, ஐயோ அஹிர அத்தயம்மும, தயமத்தை பிற்படுத்துவது, வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சிறந்தது தண்ணியை கொண்டு ஒது செஞ்சு தொழுகிறது தான். இப்போ வக்து கலாவுடைய வக்து 3:30 வரைக்கும் டைம் இருக்குது, இன்னும் 2 மணி நேரம் இருக்குது, அதுக்குள்ளே தண்ணி கிடச்சிரும்னு ஆதரவு இருந்தால் பிற்படுத்தி தொழுவது தான் ஏற்றமானது, முஸ்தஹப்பு. அப்போ அவர் என்ன செய்ய வேண்டியதான், தயமத்தை பிற்படுத்த வேண்டிதான். ஒருவேளை அது கூட தண்ணி கிடச்ச தண்ணியை வச்சு தொழுதுக்கிட்டோம், இல்லைண்டா அந்த லாஸ்ட் வக்தில் தயமம் செஞ்சு தொழுதுக்கலாம். முஸ்தஹப், விரும்பத்தக்கது. அப்போ மை எருஜு, யார் ஆதரவு வைக்கிறார், அன்னஹு எஜிதுல் மா, தண்ணீரை பெற்றுக்கொள்வார் என்று, கபல ஹுரூஜில் வக்தி, வக்து அதாவுடைய வக்து முடிவதற்கு முன்னதாக தண்ணியை பெற்றுக்கொள்வார் என்று யார் ஆதரவு வைக்கிறாரோ, யுஸ்தஹபுலஹு, அவருக்கு விரும்பத்தக்கதாகும். ஐயோ அஹிர தயமும, தயமத்தை பிற்படுத்துவது.
சரி, இன்னொன்று பாருங்கள். அல்லதி ஒருவர், வாதஹு அஹதுன் ஒருவர் அவருக்கு வாக்களித்திருக்கிறார். பில் மாய் எதை கொண்டு வாக்களித்திருக்கிறார்? தண்ணீரை கொண்டு வாக்களித்திருக்கிறார். ஏங்க நான் தண்ணி கொண்டு வர்றேன் அப்படின்னு ஒருத்தர் வாக்களிச்சிட்டார். இப்போ தண்ணியே இல்லை அப்படின்டா வாக்களித்ததுனால எஜிபு அலைஹி ஐயோ அஹிர தயமும, தயமத்தை பிற்படுத்துவது அவருக்கு விரும்பத்தக்கது. அதான் வாக்கு கொடுத்துருக்காருல, எப்படியோ தண்ணி கொண்டு வந்துடுறேன்ட்டு. அப்போ வெயிட் பண்ணி என்ன செய்யணும்? பார்க்கணும், அவசரப்பட தேவையில்லை. அப்போ ஒருத்தர் உங்களுக்கு தண்ணி கொண்டு வருவதாக வாக்களித்திருந்தால் தயமம் செய்கிறத கொஞ்சம் என்ன செய்யணும்? பிற்படுத்துவது விரும்பத்தக்கது. என்ன சொல்லிட்டு இருந்தோம்? அல்லது வாதஹு அஹதுன், வாதஹு அஹதுன் ஒருத்தர் அவருக்கு வாக்களிச்சிருக்காரு. என்ன வாக்களிச்சிருக்காரு? தண்ணியை கொண்டு வாக்களிச்சிருக்கிறார். கவனிங்கம்மா, பெரிய பசங்களும் கவனிங்க, நமக்கு தான் முடிஞ்சிருச்சேன்னு நினைக்காதீங்க. அப்போ தண்ணியை கொண்டு ஒருத்தர் வாக்களிச்சிருக்கிறாரு அப்படின்னா எஜிபு அலைஹி ஐயோ அஹிர அத்தயமும, தயமத்தை பிற்படுத்துவது அவருக்கு வாஜிபு. அப்போ உடனே அவசரப்பட்டு தயமம் செய்து அவன் தண்ணியை கொண்டு வரன்னு வாக்களிச்சிருக்காருல, வெயிட் பண்ணு அப்படின்றாங்க. மண்கான மாஹு மாஉன் கலீலுன் ஒருவரிடத்தில் இருக்கிறது. எவ்வளோ இருக்குது? குறைவான தண்ணி தான் இருக்குது. வஹுவ அவரோ ஃபி ஹாஜத்தி ஒரு தேவையில் இருக்கிறார். என்ன தேவை? இலா அஜ்னி தக்கீக்கி மாவு பிசைவதின் பக்கம் தேவையுடையவராக இருக்கிறார். தக்கீக்குனா அந்த கோதுமை, அதான் கோதுமை மாவு. அஜ்னா பிசைவது. மாவு பிசைறதுக்கு தண்ணி தேவையில்லை. யாஜினு அத்தகீக பில்மா அந்த குறைவான தண்ணியை கொண்டு அவர் மாவு பிசைவார். ஓ யத்தயம்மமு லிஸ்ஸலாத் தொழுகைக்காக அவர் தயமும் செய்வார். ஏன்னா அவர் சாப்பிட்றதுக்கு என்ன செய்யுது? அது பிசைஞ்சு தான் ஆகணும், வேறு உணவே இல்லை. இந்த காலத்தில் ரொட்டி தானே, ரொட்டி சுட்டு தானே அரபியர்கள். அப்போ அதனால் உணவுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை? அதுக்கு தான் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ அதை கொண்டு ஒழு செஞ்சுட்டா இவருக்கு உணவு ரெடி பண்ணுறதுக்கு உண்டான இது இல்லாமல் போயிடும். அப்படின்றதுனால அவர் தயமம் செய்து கொள்வார் தொழுகைக்காக. ஆனால் இதுவே மண்கான மாஹு ஒருவரிடத்தில் இருக்கிறது மாவுன் கலீலுன் குறைவான தண்ணி இருக்கிறது. வஹுவஃபி ஹாஜத்தின் அவரோ ஒரு தேவையில் இருக்கிறார். என்ன தேவை? இலா தொபகி மரக்கின் எதன் பக்கம் தேவையுடையவராக இருக்கிறாரு? சால்னா சமைப்பதின் பக்கம் தேவையுடையவராக இருக்கிறார். இப்போ சால்னான்றது எக்ஸ்ட்ரா டிஷ் தான். அது ஒருத்தர் சால்னா இல்லாமல் ரொட்டி சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியும். சால்னா இல்லாமல் சோறு சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியும். அது சால்னான்றது சுவைக்கான எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு பொருள் தான். சரி, இப்போ கொஞ்சம் தண்ணி தானே இருக்குது, சால்னா காய்ச்சறதா அதை கொண்டு ஒழு செய்கிறதாண்டா அவர் எத்தவல்லோ பில்மா தண்ணியை கொண்டு அவர் ஒழு செய்து விடுவார். அந்த குறைவான தண்ணி ஒலா எத்துபகு அல் மறக்க சால்னாவை சமைக்க மாட்டார் அந்த தண்ணியை கொண்டு. ஓகேவா? யஜிபு வாஜிபாகும். தலபல் மாய் தண்ணியை தேடுவது வாஜிப். இவர் பாட்டு ஜம்முன்னு உட்காந்து தண்ணி இல்லை தயமம் செய்கிறேன் அப்படி இல்லை. அவர் என்னது? தண்ணியை தேடுவது வாஜிபு. மின் ரஃபீഖிஹி தன்னுடைய ரஃபீഖனாயிருமா நண்பர், தன்னுடைய தோழரிடத்திலிருந்து தண்ணியை தேடுவது வாஜிப். எப்படிப்பட்ட தோழர்? அல்லதி மாஹு அல் மா அவருடன் என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. அப்படிப்பட்ட நண்பரிடமிருந்து தண்ணியை தேடுவது வாஜிப். இதா கான ஃபி மகானின் லா யபுகலுன் நாசு ஃபீஹி பில் மாய் அவர் இருக்கிறார். ஃபி மகானின் ஒரு இடத்துல இருக்கிறார். எப்படிப்பட்ட இடம்? லா யபுகலுன் நாசு மக்கள் கஞ்சத்தனப்பட மாட்டார்கள். ஃபீஹி அந்த இடத்துல பில் மாய் தன்னுடைய விஷயத்தில் மக்கள் கஞ்சத்தனப்படாத ஒரு இடத்திலே அவர் இருந்தால் தண்ணி இருக்கின்ற தன்னுடைய நண்பரிடத்திலே தண்ணியை கேட்டு பெறுவது என்பது வாஜிப். ஏன்னா அங்கே வந்து தண்ணியுடைய விஷயத்தில் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? கஞ்சப்பட மாட்டாங்க, தாராளமாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு தண்ணியை கொடுத்து உதவி கொள்ளக்கூடிய நல்ல தண்ணி தாராளமாக இருக்கக்கூடிய இடம் தான். அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது தன்னுடைய பக்கத்தில் இருக்கிறன்ட்ட தண்ணி கொஞ்சம் கொடுங்க, உங்கள்கிட்ட தான் தண்ணி இருக்குதுல்ல எனக்கு அப்படின்னு தேவையை கேட்டு பெற்று ஒது செய்வது வாஜிப். இதுவே அவர் இசுமோலா இருக்கீங்களா? இதா கான அவர் இருந்தால் ஃபி
மக்கானின் ஒரு இடத்துல இருக்கார். ஆனால் அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எப்படி? எபுஹலுன் நாசு ஃபீஹி பில்மா, மக்கள் தண்ணியுடைய விஷயத்தில் கஞ்சத்தனப்படுவார்கள். ஃபலா யஜிபு அலைஹி, அவரின் மீது வாஜிபாகாது, தலபல் மாய் மின் கைரிஹி, பிறரிடத்திலிருந்து தண்ணீர் தேடுவது வாஜிபாகாது. ஏன்னா அங்கே மக்கள் அந்த தண்ணியுடைய விஷயத்தில் என்ன செய்கிறாங்க? கஞ்சத்தனமாக இருக்காங்கன்னா அப்போ அங்கே தண்ணி ஏதோ என்ன இருக்குது? பற்றாக்குறை இருக்குது. நம்ம கொடுத்துட்டா அவங்களுக்கு இருக்காது. அதனால் பெரும்பாலும் தண்ணியை கொடுத்து வாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு தண்ணி தாராளமாக இல்லை. சென்னை மாதிரி ஏரியாவாக இருக்கலாம். இப்போ கம்பத்தை பொறுத்த மட்டும் தண்ணி பிரச்சனை இல்லை. இப்போ சென்னைக்கெலாம் போனீங்கன்னு நினச்சிக்கோங்க, பயங்கர கொடுமையாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சென்னையில். ஏன்னா அது பெரிய மாநகரம். மொத்த தமிழ்நாட்டுக்கு அம்முட்டு பேர் அங்கே தான் போய் குமிச்சு கிடக்கிறான். நம்ம நினைப்போம் சென்னை பயங்கர சிட்டி, பெரிய சிட்டி அப்படின்னு. போய் வாழ்ந்து பாரு, ஒரு நாள் தெரியும். உண்மையா தண்ணி அவ்வளோ கஷ்டம். எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா அந்த லாரியில் தான் தண்ணி வாங்குறாங்க. குடி தண்ணியே கிடைக்காது. எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க, எங்கள் அத்தாவோட சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, மெயின் ஏரியாவில் இருக்காங்க, வண்ணாரப்பேட்டையில் 3 அடுக்கு ஃப்ளோரில் இருக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இப்படி தான் எடுக்கிறாங்க. அந்த ஏரியாவே முஸ்லீம் ஏரியா, மின்ட் மாடர்ன் சிட்டின்னு சொல்லி ஒரு ஏரியாவே முஸ்லீம் ஏரியா. எப்படி அங்கே ஒரு 500 குடும்பம் இருக்குது. வீடுகள் பெருசு பெருசாக கட்டியிருக்கிறாங்க. அங்கே பள்ளிவாசல் இருக்குது, மதரசா இருக்குது. ஆனால் தண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவங்க கீழே 3ஆவது ஃப்ளோருக்கு கீழேருந்து குடம் சுமந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அவ்வளோ மண்ணடி சைடெலாம் போயிட்டிங்கன்னா அப்பா தண்ணி கஷ்டம். கேன் வாட்டர் தான் அங்கே தான் குடிக்க முடியும். இங்கெல்லாம் நம்ம இந்த தண்ணியை கூட குடிச்சிடலாம். இப்போ எங்கள் வீட்டில் அங்கே இப்போ நான் இருக்கக்கூடிய வீட்டில் இந்த தண்ணி தான் குடிக்கிறோம். முனிசிபாலிட்டி தண்ணி தான் நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்கு இதுவாக இருக்குது, நல்ல தண்ணி. அங்கெல்லாம் நீங்கள் தண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை இப்படி தான் வரும். கேன் வாட்டர் தான். தண்ணிக்கே நீங்கள் பெரிய ஒரு ஃபண்டு ஒதுக்கணும். நீங்கள் சம்பாதிக்கிறதுல காவாசி தண்ணிக்கே போயிடும், குடிக்கிற தண்ணிக்கு. இதில் அல்லாஹ் அக்பர், இந்த சைடு போயிட்டிங்கன்னா மண்ணடி, அந்த வண்ணார் இந்த சைடெலாம் போயிட்டிங்கன்னா பூமியிலேருந்து வர்ற தண்ணி சுபஹான் அல்லாஹ் கடுமையான உப்பாக இருக்கும். குளிச்சிங்கன்னா அரிப்பு வந்துடும். உண்மையா அவன் வீட்டுக்கு போவேன், தெரியாமல் அவசரப்பட்டு வாயில் வச்சுருவேன். அப்படி வாயெல்லாம் அப்படி உப்பில் கசந்துடும். ஏன்னா அங்கே ஃபுல்லாக கடல் இருக்குல்ல, அதுலேருந்து அப்படியே சைடு கனெக்ட் ஆயிரும். திண்டுக்கல் நீங்கள் போயிட்டாலும், திண்டுக்கல் மதரசா இருக்குல்ல, திண்டுக்கல் மதரசா அந்த ஏரியா ஃபுல்லாக தோல் ஃபேக்ட்ரி ஏரியா. அப்போ அந்த தோல் ஃபேக்ட்ரி என்ன செய்கிறாங்கன்னா அந்த தண்ணி இதுவாகி பூமியில் இருக்கிற, அதாவது 100 வருஷமாகவே அந்த ஏரியா பேகம்பூர் சைடு ஃபுல்லாகவே தோல் ஃபேக்ட்ரி தான். அந்த தோல் ஃபேக்ட்ரிக்கு அது சாதாரண ப்ராசஸ் இல்லை, அதை சுத்தப்படுத்துறது அது. அதனால் அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த அடித்தண்ணி, பூமியுடைய தண்ணி ஃபுல்லாகவே மாசுபட்டுருச்சு, டேஸ்ட் மாறிடுச்சு. அவங்க திண்டுக்கல் கேம்பஸில் இருக்காங்களா, அவங்க போய் அங்கே போய் தண்ணி உள்ளேருந்து வருது பார்த்தா அப்பா காமக்கா. நான் அவசரம் பார்த்துருக்கேன், எப்படியாவது நம்ம போரை போடுற ஒரு போரை போட்டான், உள்ளேருந்து மிகப்பெரிய அற்புதமான தண்ணி, அமுத தண்ணி வெளியே வந்துருச்சு. வாயில் வைக்க முடியல. நான் அப்படி தான் அன்றைக்கி போய் அங்கே ஒரு அங்கே தங்கினேன். ரிலா மவுத்துக்கு நினைக்கிறேன், அந்த பையன் மவுத்தானே ஆக்சிடென்ட், அவன் மவுத்துக்கு சரி நைட்டு போய் தங்கினா எப்பா அப்பா 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 வாயில் வச்சுட்டோம். அந்த அந்த இது ½ டேக்கு இருந்துச்சு அதனுடைய தாக்கம். அந்த அளவுக்கிட்ட என்னடா இப்படி இருக்குன்னு. இல்லை, தோல் ஃபேக்ட்ரி இங்கே ஃபுல்லாக இருந்ததுன்னா இங்கே ஃபுல்லாக இப்படி தான் தண்ணி வருது, ரொம்ப நாள் கழித்து தான் தண்ணி மாறும். ஆனால் நம்ம பகுதி இருக்கே சுபஹானல்லாஹ், அல்ல வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஒரே கஞ்சத்தனப்படணும்னா ஒன்று தான் கரண்ட் பில்லு அப்படின்றத தவிர, அல்லாவுடைய பெரிய ஃபலில் கொண்டு இந்த பூமி அல்லாஹ் தண்ணியை பரக்கத் செஞ்சு வச்சுருக்கிறான். ஏன்னா அது அந்த முல்லை பெரியார் அணை இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே அந்த தண்ணி நல்லா அல்லாஹ் பரக்கத் செஞ்சு வச்சுருக்கிறான். இந்த தேனி மாவட்டம் அப்படின்றத பொறுத்த மட்டும் அங்கிட்டு ராம்நாடு போயிட்டால் கூட வறண்ட பூமி, அந்த வெயிலே என்ன செஞ்சிடும். இங்கிட்டு தூத்துக்குடி போனீங்கன்னா நீங்கள் வாழவே முடியாது. தூத்துக்குடி ராம்நாடெல்லாம் நீங்கள் போனீங்க, எப்போ அந்த ஏரியாவை பற்றி சொல்கிறப்போ குறை சொல்லப்பா, கோச்சிக்காதப்பா. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் இருக்கும். ஆனால் கடல் இருக்கிறது மேட்டர் இல்லைம்மா, நீங்கள் நினச்சக்கூடாது. கடல் இருக்கிற ஏரியாலாம் பசுமையானது நினச்சிக்காதீங்க. அப்படி பார்த்தா ராம்நாடு சென்னையெலாம் ரொம்ப பசுமையாக இருக்கணும். ஆறுகள் இருக்குல்ல, இந்த மலை வழியாக வரக்கூடிய இதுதான் பசுமையானது. இப்போ கடல் இருக்கும் போது தான் தூத்துக்குடியில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலே மண்டை காஞ்சிரும். என்னடா ஏரியா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அப்படியே அந்த அந்த வெயிலுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும் ஏரியாவே. ராம்நாடுல அப்படி தான் இருக்கும். ராம்நாடுல இன்ன வரைக்கும் வறண்ட பூமி தான், ஆனால் கடல் இருக்குது. ஆனால் மாஷா அல்லாஹ் நம்ம ஏரியா இருக்குது, இது ஒரு சொர்க்க பூமி மாதிரி. இது தண்ணியும் சரி, அந்த இதுவும் சரி, பெருசாக என்ன செய்யாது.
நல்லா தண்ணியை நல்லா பறக்க செஞ்சுருக்கிறான். இப்போ நமக்கு இங்கே வந்து குடி தண்ணி இந்த போட்டிருக்காங்களே, அந்த இது போட்டாங்க, அது கனெக்ஷன் கொடுத்துட்டா நமக்கும் என்ன செஞ்சிடும், இந்த தண்ணி வந்துடும். இந்த டேங்க் போட்டாங்க பாருங்கள், அதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்து வந்துட்டாங்க. நமக்கு இங்கே பைப் வாங்கிட்டால் நமக்கு தண்ணி என்ன செஞ்சிடும், கவர்மெண்ட் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். விளையாடியால் நாங்கள் ஓதுற காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, குடி தண்ணி காலையில் ஊருக்குள்ளே அது தாருல் ஹர்ப், அந்த ஊரில் ஒரு முஸ்லீம் கூட கிடையாது, மதுசா இருக்குது. நாங்கள் ஓதன மதுசா எப்படின்னா தாருல் ஹர்பில் இருந்துச்சு. தாருல் ஹர்ப்னா தெரியுதா, காஃபிர் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருந்துச்சு. அந்த ஊரில் ஒரு முஸ்லீம் கிடையாது, ஒரே ஒரு முஸ்லீம் தான் இருந்தார். அவங்களும் முஸ்லீம் கிடையாது, பேரளவு முஸ்லீம். எல்லாருமே எந்த அளவுக்கு காஃபிர்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க இந்த படத்தில் தான் நம்மளெல்லாம் பார்த்துருப்பாங்க. முஸ்லீமை படத்தில் எப்படி பார்த்துருப்பாங்க, அந்த காலத்தில் விஜயகாந்த் படத்தில் தீவிரவாதியாக பார்த்துருப்பாங்கல்ல. அப்போ அதனால் அதை தான் அவங்க முஸ்லீம்னே பார்த்துருப்பாங்க. அப்படிப்பட்ட தாருல் ஹர்பில் தான் நாங்கள் ஓதன மதுசா இருந்துச்சு. அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ தண்ணி என்ன செய்வோன்னா, காலையில் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஊருக்குள்ளே போய் அந்த கிராமத்தில் தாருல் ஹர்பில் உள்ளுக்குள்ளே போய் அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கு ஒரு குடம் குடிக்கிறதுக்கு, அதை பிடிச்சிட்டு வந்து ஒவ்வொரு குடமும் ஒவ்வொரு கிளாஸில் டெய்லியும் காலையில் போய் என்ன செய்யணும், குடிக்கணும். மதுசால தண்ணி இருக்காது, குடி தண்ணி அங்கே போய் பிடிச்சிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு ஆரம்ப காலகட்டங்களில். பெரும்பாலான காலகட்டம் அப்படி தான் இருந்துச்சு. நான் ஓதன மதரசாலலாம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு நாள் கூட இருக்க மாட்டீங்க. ஒரு நாள் உங்களால் இருக்க முடியாது. ஆமாம் சார், ஒரு நாள் இருக்கிறது கஷ்டம். அப்போ எப்படி சார் இவ்வளோ பேர் ஓதனீங்க, அதான் தெரியல. அதான் கராமத்து. அது அந்த ஒரு அட்ராக்டிவ் இருந்துச்சு. சர்க்கார் அப்படி ஒரு மாதிரி பல விஷயங்கள் நம்மளை அப்படியே சேர்த்து இருக்க வச்சுச்சு. நான் முதல்ல 1வது சும்பராக்கு போனேன். பயங்கரமாக என்ட்ரன்ஸ் எழுதி அப்படி போனால் சைடில் அதாவது இந்த மாதிரி ஒரு ஹால் சுற்றி வந்து செவரே இல்லை, குட்டி செவரு. இப்படி இன்னும் அங்கிட்டு தாவிரலாம் நீ. அப்போ என்ன செய்வாங்க, பேனர் போட்டிருப்பாங்க, மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி உள்ளாக. அப்பயும் மீறி என்ன செஞ்சிடும், அதில் வந்து இந்த ரேக் வந்து அடித்து வச்சுருப்பாங்க. நான் கூட பயங்கரமாக இருக்கும், ரூம்லாம் கொடுத்துருவாங்க. அதாவது உங்கள் கற்பனைக்கு இதுவே உங்களுக்கு என்ன செய்யுது, என்னடா நம்ம இப்படியே நினச்சி வந்தோம், பார்த்தா இங்கே இருக்குன்றீங்க. அப்போ ஏன் கற்பனைக்கு அது எப்படி இருந்திருக்கும். போனோடனே இங்கே தான் எதாவது வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. போய் வச்சுட்டு பார்த்தா மழை பேஞ்சிச்சு பாருங்கள். சென்னையெல்லாம் எப்படி இருக்கும், ஈசிஆரில் மழை பெஞ்சா கடலுக்கு பக்கத்தில் ஏத்தாப்பில் நாங்கள் மதுசனத்து பார்த்தா கடல் தெரியும். ரோடு ஈசிஆர் ரோடு, அங்கிட்டு கடல் தெரியும். மழை பேஞ்சிச்சு பாருங்கள், மயானம் ஆயிடுச்சு. அங்கெல்லாம் எப்படின்னா மழை பேஞ்சாலும் ஃபுல்லாக இருட்டாயிரும், கரண்ட்டு போயிடும், உடனே கரண்ட்டு போயிடும். எந்த அளவுக்கு கரண்ட்டு போகும்னா, அதிரடி புயல்லாம் வந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், 3 நாள்லாம் கரண்ட் இருக்காது. அப்போ நாங்கள் இருட்டிலே தான் வாழ்வோம், இருட்டிலே வாழ்வோம். கரண்ட் மழை பயங்கரமாக பேஞ்சிச்சு, பார்த்தா குளம் ஆயிடுச்சு இடம். நாங்கள் தூங்குகிற இடம் என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக பார்த்தா குளம் தேங்கி நிற்கிது. சில நேரங்களில் தூங்கிடுவோம். நைட்டு 1 மணிக்கு மழை பெய்யும். 1 மணிக்கு மழை பெஞ்சிட்டான், நாங்கள் தூக்கத்தில் இப்படி திரும்பி பார்த்தா தண்ணிக்குள்ளே தூங்கிட்டு இருப்போம். இல்லை, இது மிகைப்புக்காக சொல்ல, அப்படி தான் இருக்கும். அந்த சில நேரங்கள் இப்போ எப்படி இந்த புயல் அந்த புயல் அந்த மாதிரி அந்த புயல்லாம் வந்துச்சுன்னா, ஒரு தடவைலாம் என்ன ஆச்சுன்னா, கேம்பஸுடைய மேல் பகுதியில் ஷீட் போட்டுருக்காங்க, ஷீட்டு பறந்துருச்சு. அது உடஞ்சி அப்படி கீழே விழுந்துருச்சு. அப்படி இருக்கும். அந்த 2 நாள் புயல் நேரத்துலலாம் வந்து மதரசாவே வந்து பஞ்சத்தால் அடிபட்ட பூமி மாதிரி ஆயிரும். ஏன்னா அந்த ஈசிஆரில் அந்த கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறது எப்படி இருக்கும், அப்போ பயங்கரமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் பாத்ரூம் போகிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இருட்டில் நைட் நேரத்தில் ஒருத்தர் காயத்தை வந்துட்டு எங்கே போவான், என்ன ஆகும். தண்ணியும் மோட்டர் இருந்தால் தானே தண்ணி வரும். தண்ணிக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் பாருங்கள். நைட் நேரத்தில் இருட்டிலேயே என்ன செய்வோன்னா பாத்ரூம் போவோம். அது வந்து ஃபுல்லாக காடுது, சுற்றி பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்காது. அந்த காஃபிர்கள் வீடெல்லாம் சும்மா கூரை வீடு தான் இருக்கும். உங்களுக்கு மதுசாக்கு பக்கத்தில் பார்த்தாலும் காலி நிலம் பெருசாக இருக்கும். இந்த சைடு முன்னாடி இந்த பேக் சைடு பார்த்தாலும் அதுவும் மிகப்பெரிய கிரவுண்டு. அப்போ எப்படி இருக்கும் நைட் நேரத்தில் பாத்ரூம் போகிறா இருந்தால்.
நீங்கள் இந்த கேம்பஸுக்குள்ள இதுன்னா எனக்கு நைட் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு பயப்படுறாங்க. அங்கே திடீர்னு அந்த பக்கத்து இடத்துலேருந்து ஒரு சவுண்டு வரும், சலக் சலக் சலக்குன்னு. ஏன் இது நைட்டு சலங்க சத்தம் கேட்டுச்சுரா அப்படின்னு கிளப்பிடுவாங்க. ஏன்னா ஃபுல்லாக சுற்றி என்ன செய்யுது, காடு இல்லை. நீ இந்த பூனை ஒரு மாதிரி என்ன செய்யுன்னா சவுண்டு போடும், அங்கே யாரோ நைட்டு அழுகுறாங்க அப்படின்ட்டுருவாங்க. இப்படித்தான் நாங்கள் இருந்தோம் ஓதணும். ஆனால் 7 வருஷம் ஓதி முடிச்சிட்டோம். நான் கொஞ்சம் தைரியமாக இருப்பேன். நைட் நேரத்தை நான் அசால்ட்டாக போயிட்டு வருவேன். எனக்கு மேலே ஒரு சுமரா 2 சுமரா மேலே உள்ளவங்க நைட்டு பாத்ரூம் போகிறதுக்கு என்னத்தை எழுப்பி கூப்பிட்டு போவாங்க. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு, என் கூட வா அப்படின்ட்டு. ஏன்னா மாடியிலேருந்து பாத்ரூம் எங்கே இருக்குன்னா பேக் சைடு இருக்கும். பேக் சைடு வந்து கரெக்டாக கேட்டுக்கு வெளியே, அந்த கேட்டுக்கு ஒட்டி தான் பாத்ரூம் இருக்குது. அந்த கேட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா காடு, வனாந்தர காடு. யார் கேட்டுக்குள்ளே குதித்தாலும் தெரியாது, மாறி இருக்கும். அது நைட் நேரத்தில் அப்படி ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அப்போ பெரிய சுமரா என்ன தான் எழுப்பி என்ன செய்வாங்கன்னா, வாப்பா நீ தான் தைரியமான ஆள் பாத்ரூம்னா நாங்கள் கூட அப்படி போயிட்டு வருவோம். என்னையா சார் இப்படி பார்க்குறேன், எதுக்கு தலைப்பு மாறுச்சு? தண்ணி. அப்போ குளிக்கிறதுக்கு 1 பக்கெட் தண்ணி, துவைக்கிறதுக்கு 1.5 பக்கெட்டு. இப்படித்தான் 7 வருஷம். எஜூஸ் தொட்டி தான் கட்டி விட்ருப்பாங்க, பைப்லாம் இருக்காது. ஒழு செய்கிறதுக்கு தொட்டி இருக்கும், இவ்வளோ பெரிய தொட்டி, கப்பலாக இருக்கும். பெரும்பாலும் தொட்டி ரொம்ப இருக்காது, ஆஃபில் தான் இருக்கும். இப்படி குனிஞ்சு அப்படி எடுப்போம். குட்டையாக இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம், உள்ளே விழுந்துருவாங்க. தண்ணி எடுக்க கஷ்டம். நிறைய பேர் அந்த குட்டையாக வர்றவங்க அதனாலே மதரசா விட்டு நின்றதெல்லாம் உண்டு. நீடூர் இஸ்மாயில் அசத் தெரியுமா? நீடூர் மதரசாவுடைய முதல்வர் இஸ்மாயில் அசத் 150 வருஷம் அவங்க மகன் சேர்த்தாங்க. நீடூர் இஸ்மாயில் அசத் ரொம்ப பெரியவங்க, மூத்தவங்க. அவங்க மகனை சேர்த்தாங்க. அந்த பையன் அவன் பேர் சுஹைல்டு. இத்தினோண்டு தான் இருப்பாப்புல, ஹைட்டு கம்மியாக இருப்பாப்புல. பாவம், அவரை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 1 வருஷம் தான் ஓதனான் அந்த பையன். ஏன்னா தண்ணி அடியில் கிடக்கும், காவாசியில் இருக்கும், அடியில் இருக்கும். யாரோ ஒன்று மொண்டு கொடுக்கணும். இப்போ இந்த தண்ணி எடுக்கிறதுக்கு அவன் எவ்வளோ இருக்குது, அது தொட்டி. அப்படி இருந்தால் இங்கே இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் என்ன செஞ்சிடும், ஒயிட் ஜிப்பாலாம் அழுக்காகி போயிடும். அதுக்கப்புறம் ஒழு செய்கிற இடமும் பள்ளிவாசலும் ரொம்ப தூரமாக இருக்கும். இது கேம்பஸ்டே இந்த சைடு, இந்த லாஸ்ட்டில் இருக்கும் ஒழு செய்கிற இடம், பாத்ரூமு. தொழுகிறது அந்த சைடு இருக்கும். ஒழு செஞ்சு நடந்து போகணும். அங்கே அடிப்பாங்க ஃபதுல் உசா லேட்டாக வந்தால். ஒழு செஞ்சுட்டு ரன்னிங்லேயே ஓடுவானுங்க. லேட்டாகிருச்சு, 5 நிமிஷம் லேட் ஆகிருச்சு, பேர் எழுதிடுவாங்கன்ட்டு ஓடுவாங்க. சரி வாங்க. அப்போ எஜூசு தக்தீமு தயம்மம், தயமத்தை முற்படுத்துவது கூடும். அலல் வக்தை காட்டிலும். இதாலம் யக்குன் அவர் இல்லை என்றால் ஃபி ஹுக்மில் மஅதூரி. என்ன அர்த்தம் சொல்ல வர்றாங்க? அந்த ஜும்லாவை மட்டும் விட்டுருங்க, சொல்கிறேன்னா. அடுத்து பாருங்க, மக்தூஉல் யதைனி இருக்கா? மக்தூஉல் யதைனி 2 கைகள் துண்டிக்கப்பட்டவர். வர் ரிஜ்லைனி 2 கால்கள் துண்டிக்கப்பட்டவர். அப்போ 2 கையும் இல்லை 2 காலும் இல்லை. யுசல்லி அவர் தொழுகுவார் பி கைரி தஹாரத்தின். எப்படி தொழுவார்? சுத்தம் இல்லாமல். இதா கான பி வஜீஹி ஜராஹத்துன், அவருடைய முகத்திலேயோ என்ன இருக்குது, முகத்தில் காயம் இருந்தால் அவர் சுத்தம் இல்லாமலே என்ன செய்து கொள்வார்? ஏன்னா கையும் இல்லையே காலும் இல்லையே, முகத்தில் தடவலான்னு பார்த்தா முகமும் காயமாக இருக்குது. அவர் தஹாரத்து இல்லாமல் அவர் தொழுது கொள்வார். இதா கானல் அக்ஸரு மினல் அலாஇ, உறுப்புகளில் அதிகமான உறுப்பு இருந்தால், அவின் நிஸ்ஃபி அல்லது பாதி உறுப்பு இருந்தால், ஜரீஹன் காயமானதாக இருந்தால். ஜரீஹனா என்னது? காயம்பட்டிருக்கு. உறுப்புடைய அதிகமான உறுப்புகள் காயம்பட்டிருந்தாலும் சரி, உடல் உறுப்புகளில் பாதி உறுப்பு காயம்பட்டிருந்தாலும் சரி, அவர் என்ன செய்து கொள்வார்? தயமம் செய்து கொள்வார். இதா கானல் அக்ஸரு மினல் ஆலாயி சஹீஹன், அவர் உடல் உறுப்புகளில் அதிகமான உடல் உறுப்பு சஹீஹாக இருந்தால், சஹீனா என்னது? காயெல்லாம் இல்லை, நல்லபடியாக இருந்துச்சுன்னா அப்போ அவர் என்ன தான் செய்யணும்? தவல்ல உது செய்வார். ஓ மசஹல் ஜரீஹ, என்ன செஞ்சுக்குவார்?
இப்போது காலில் அடிபட்டுருச்சு, இங்கே ஃபுல்லாக காலில் அப்படியே அடிபட்டு, அல்லது இங்கே கீழ் காலில் அடிபட்டுருச்சு, காலை கழுவ முடியல, அதிகமான உறுப்பு சையாக இருக்குல்ல, மற்ற இடத்துல தண்ணியை கொண்டு ஒழு செஞ்சுட்டு அந்த இடத்த மட்டும் என்ன செஞ்சுக்க வேண்டியதுதான். இதுக்காக நான் தொழுகாமல் படுத்து கிடக்கக்கூடாது. சில பேர் படுப்பாங்க, அடிபட்டுருச்சு அதனால் நான் தொழுகாமல் கிடக்கிறேன், இங்கிட்டூன்னு கையில் ஒரு விரலில் அடிபட்டிருக்கும், அதுக்காக தொழுகையை விட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பானுங்க அவன் பசங்க. அப்போ எப்படி இருந்தாலும் என்ன செய்யாது, நீ என்ன அடிபட்டாலும் காயம் இருந்தாலும் ஒழு செய்ய வேண்டிய உறுப்பு ஒழு செஞ்சுக்கோ, அதை இது பண்ண முடியாததை என்ன செஞ்சுக்கோ, அதை மேலே மசேஜ் செஞ்சு விட்டு சும்மா தடவிட்டு என்ன செஞ்சுக்கோ, தொழுதுரு அப்படின்றாங்க. முடிஞ்சு. அப்போ தைமத்துடைய இது முடிஞ்சிருச்சு.